stones which are taken from the quarry should be tested in the laboratory. நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குமே, எல்லாத்தையும் லேபில் டெஸ்ட் பண்ணியாக எடுத்துகிட்டு வரணும் இல்லை. we take some representative samples from the quarry and we test in laboratory and then we sell it out. ஸோ அந்த டெஸ்டிங் ஆஃப் லெபார்ட்ரி, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து எல்லா மைனிங் சென்டர்ஸு இல்லை எல்லா குவாரிங் பிளேசஸ்லேயும் அந்த லேபு வச்சுருப்பாங்க, ஆர்என்டி லேபு. அங்கே வந்து தே வில் பி டெஸ்டிங் த ஸ்டோன்ஸ். நீங்கள் இப்போ இந்த செகண்ட் இயரில் வந்ததுக்கப்புறம் தே வில் பி டேக்கிங் யூ டு ஐவி அண்ட் ஆல். ஐவிக்கெலாம் அந்த மாதிரி நம்ம குவாரிங் பிளேசஸ்க்கு போவோம், அப்போ அங்கெல்லாம் லேப் இருக்கும், பார்க்கலாம். ஸோ த லேப்ஸில் வந்து they will be testing the stones. R&D labs la they will be testing the stones before they are dispatching it to the public. So it is a must in all the quarrying centers. So testing on stones are very important, and from your university exam perspective also it is important. டெஸ்டிங் ஆன் ஸ்டோன்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாம் நிறைய டெஸ்ட் இருக்கும், ஒரு 6 to 7 டெஸ்ட் இஸ் தேர். ஐல் டீச் ஆல் த டெஸ்ட், பட் எக்ஸாமில் வந்து எனி 2 டெஸ்ட் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. எனி 2 or any 3 டெஸ்ட் தே வில் பி ஆஸ்கிங். சம்டைம்ஸ் தே வில் பி ஆஸ்கிங் ஸ்பெசிஃபைட்லி இந்த டெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னும் கேட்பாங்க. இட்ஸ் a repeated university question, testing on stones. There are different tests. மெயினாக வந்து we will be caring about the strength of the stones. ஸோ strength of the stones அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அது எடுத்துக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ டு டேக் தி ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ எடுத்துக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா, இல்லை அதோட ஸ்ட்ரென்த்து எவ்வளோன்னு பார்க்கணுன்னா, அதில் 3 ஸ்ட்ரென்த் இருக்குது, 3 ஸ்ட்ரென்த் டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து க்ரஷிங் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் இருக்குது. செகண்ட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குது. தேர்ட் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குது. கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் இல்லை க்ரஷிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னா, ஒரு ஸ்பாஞ்சை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்பாஞ்சை புஷ் பண்ணுறோம், அப்படியே அமுத்துறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தாங்க முடியுதோ, எவ்வளோ தூரம் அதால் அமுங்க முடியுதோ, அதுதான் அதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் இல்லை கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிற அளவுக்கு அதுக்குள்ளே இருக்க பொட்டென்ஷியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ புஷ்ஷிங் லோட்ஸை ஒரு ஸ்பாஞ்ச் அப்படி ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அப்படி புஷ் பண்ணோம் அப்படின்னா அதால் எவ்வளோ தாங்க முடியுதோ, அதுதான் உடையிறது வரைக்கும் எவ்வளோ தாங்க முடியுதோ அதுதான் அதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆர் க்ரஷிங் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா, ஒரு ரப்பர் பேண்ட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரப்பர் பேண்ட் எடுத்து இப்படி இழுக்கலாம், எவ்வளோ வேணால் இழுக்கலாம், தட் இஸ் புல் பண்ணலாம். கம்ப்ரெசிவ்னா புஷ் பண்ணுறோம், டென்சைல்னால் இழுக்கிறோம், எவ்வளோ வேணால் நீங்கள் இழுக்கலாம் ரப்பர் பேண்டை, எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸை. ஸோ இழுக்கிறதுனால எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ண முடியுதோ அதுதான் அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த்து. இன்னொரு ஸ்ட்ரென்த் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரென்த். ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரென்த்னா லேட்ரலாக எவ்வளோ லோடு தாங்க முடியுதோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரென்த். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பிளாக் இருக்குது, கராத்தே இதிலெல்லாம் வந்து பிளாக்ஸ் உடைக்கிறது பார்த்துருப்பீங்க. இந்த பிளாக்ஸை உடைக்கும் போது, இல்லை பிரிக்ஸ் உடைப்பாங்க பார்த்துருப்பீங்க, கராத்தேலலாம் ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க. பிரிக்ஸை உடைக்கும் போது நேராக வெட்டினா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதை அப்படியே படுக்க வச்சுட்டு அப்படியே வெட்டினா அதுக்கு ஒரு லோடு தாங்கும். இதுவே வந்து இன்னொரு டைரக்ஷனில் வெட்டினா அது இன்னொரு மாதிரி லோடை தாங்கும். ஸோ வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது, இப்போ பிரிக்குக்கு லென்த் வைஸாக கட் பண்ணால் அதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை லேட்ரலாக கட் பண்ணால் அதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதாவது ஹரிசாண்டலாக வெட்டினா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்து, வெர்டிக்கலாக போனால் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்து. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது லேட்ரல், இல்லை ஹரிசாண்டலாக அதால் எவ்வளோ லோடு தாங்க முடியுதோ அதுதான் lateral strength or transverse strength. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்ட்ரென்த்தை we will be testing in a stone. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து க்ரஷிங் ஸ்ட்ரென்த்து. க்ரஷிங் ஸ்ட்ரென்த்துனா என்னென்னா, எல்லாத்துலேயுமே 3 ட்ரையல் போடுவோம். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தையும் சரி, கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் இஸ் ஆல்சோ நோன் அஸ் க்ரஷிங் ஸ்ட்ரென்த். இதுலேயும் சரி, டென்சைல் ஸ்ட்ரென்த்லேயும் சரி, எந்த டெஸ்ட்டு பண்ணாலுமே 3 சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து 3 ட்ரையல் போடணும். 3 ட்ரையலோட ஆவரேஜ் தான் ரிசல்ட்டாக எப்போவுமே எழுதணும். அதே மாதிரி டெஸ்ட் போடும்போது 3யுமே ட்ரை கண்டிஷன்லேயும் போடணும். 3 சாம்பிள் வந்து சேச்சுரேட்டட் கண்டிஷன்லேயும் போடணும். சேச்சுரேட்டட் கண்டிஷன் அப்படின்னா என்ன,
ட்ரை கண்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ட்ரை கண்டிஷன்னா இப்போ ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்து லேபில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லேபில் வந்து அவன் இருக்கும். உங்கள் வீட்டிலலாம் அவன் இருக்க மாதிரி சின்னதாக இருக்காது, பெரிய அவன் இருக்கும், நிறைய டெம்பரேச்சர் வித் ஸ்டாண்ட் பண்ணும் இந்த லேபில் இருக்க அவன்ஸ். இந்த அவனுக்குள்ளாடி we should keep the samples or the stones for nearly 1 day or that means 24 hours ஆகுது. சாம்பிள் 3 கல்லை எடுத்துகிட்டு வந்து அந்த 3 கல்லையும் அவனில் வச்சு ட்ரை பண்ணணும். நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து, நல்லா சூடாக இருக்கும் சாம்பிள், அதை எடுத்து கொஞ்ச நேரம் குளிர வச்சுட்டு கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து லேப் மெஷினில் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை கண்டிஷன்ஸ். சேச்சுரேட்டட் கண்டிஷன்ஸ்னால் 1 day வந்து அதை தண்ணியில் போட்டுட்டு, அவனில் வைக்கிறதுக்கு பதிலாக தண்ணியில் போட்டுட்டு அதை எடுத்து தொடச்சிட்டு டெஸ்ட் போடுறது 24 hours தண்ணியில் போட்டுட்டு. ஸோ வந்து இது சேச்சுரேட்டட் கண்டிஷன்ஸ், அதாவது வெட் கண்டிஷன். ஸோ எந்த டெஸ்ட்டு நீங்கள் ஸ்டோனில் பண்ணாலுமே யூ ஷுட் டூ இட் இன் அ ட்ரை கண்டிஷன்ஸ் as well as சேச்சுரேட்டட் கண்டிஷன்ஸ். ட்ரைனா அவனில் வச்சு எடுக்கிற ஸ்டோன்ஸு, சேச்சுரேட்டட்னா நீங்கள் தண்ணியில் போட்டு ஈரமான ஸ்டேட்டில் நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான் சேச்சுரேட்டட் கண்டிஷன்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் சாம்பிள் சைஸ் வந்து வேரி ஆகும். இப்போ ஸ்டோன்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வர மாட்டோம், ஸ்டோன்ஸை கட் பண்ணும்போதே அதோட இந்த சைஸில் கட் பண்ணிடணும். 40 by 40 by 40 mm சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். லேபுக்கு எடுத்துகிட்டு வரும்போது 40 by 40 by 40 இட்ஸ் வெரி ஸ்மால் க்யூப் மாதிரி இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட நம்மளோட ரூபிக்ஸ் க்யூப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சைஸில் ஸ்டோனை எடுத்துகிட்டு வரணும். ஸோ க்ரஷிங் ஸ்ட்ரென்த்தோட ஸ்பெசிமென் சைஸ் இது 40 by 40 by 40 mm. அதை எடுத்துகிட்டு வந்து 3 நாள் வந்து நீட்டாக கட் பண்ணி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி யூ ஷுட் கீப் இட் இன் வாட்டர் ஃபார் 3 days. அண்ட் சம்டைம்ஸ் டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி they will be covering all the 4 sides of the stone with plaster of Paris. எதுக்காக plaster of Paris அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, லோடு வந்து ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணுங்கிறதுக்காக plaster of Paris at the டாப் அண்ட் த பாட்டம் சர்ஃபேஸ், 2 சைட்ஸில் தான், மேலேயும் கீழேயும் மட்டும் 2 சைட்ஸில் we will be putting plaster of Paris. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, plaster of Paris கோட் பண்ணாமல் இன்னொரு ஆப்ஷன் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ளைவுட் யூஸ் பண்ணுவாங்க. மேலே ஒரு ப்ளைவுடு, கீழே ஒரு ப்ளைவுடு. plaster of Parisக்கு பதிலாக நம்ம அதுவும் யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா லோடு வந்து ஈக்குவலாக ஸ்டோனில் டிஸ்ட்ரிபியூட் ஆகணுங்கிறதுக்காக அந்த மேலே ஒரு இது கீழே ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கம்ப்ரெசிவ் டெஸ்டிங் மெஷின் ஒன்று இருக்குது, தட் வி கால் இட் as CTM. சிடிஎம்ங்கிற மெஷினில் வந்து இந்த ஸ்டோனை தூக்கி வைக்கணும். ஸ்டோனை தூக்கி வச்சுட்டு லோடை அப்ளை பண்ணணும். லோடை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்டோன் வந்து ஒரு பாயிண்டில் கிராக் விழ ஆரம்பித்து உடஞ்சிரும். இட் வில் பிரேக் அட் 1 point. தட் இஸ் க்ரஷிங் லோடுன்னு சொல்லுவோம். க்ரஷிங் லோடு வந்து வரும்போது இட் இஸ் உடஞ்சிரும். ஸோ இந்த க்ரஷிங் லோடு டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிளாக் வில் கிவ் யூ த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா, கம்ப்ரெசிவ் லோட் பை ஏரியா. அதே தான் இது லோடு வந்து அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக லேபில் டெஸ்ட் பண்ணுறீங்க. எந்த லோடில் உடையுதோ அது டிவைடட் பை அதோட சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா இஸ் நத்திங் பட் இட்ஸ் க்யூபோட ஏரியா 40 by 40 mm. So that area 40 into 40 will give you that load by area will give you the compressive strength. இதே மாதிரி 3 ட்ரையல் போட்டு 3 டெஸ்ட்டோட ஆவரேஜை நம்ம வந்து எடுத்துக்கணும். So I will show the picture. This is the picture of a compressive strength. நீங்கள் இதில் பார்க்கலாம், இந்த சைடில் இருக்கிறது மாடர்னைஸ்டு, கீழே இருக்கிறது பிக்சரில் கீழே இருக்கிறது வந்து இட்ஸ் அ மாடர்னைஸ்டு கம்ப்ரெசிவ் டெஸ்டிங் மெஷின் சிடிஎம். இட்ஸ் அ மாடர்னைஸ்ட் சிடிஎம். மேலே இருக்கிறது இட்ஸ் ஓல்டு சிடிஎம் மெஷின். கம்ப்ரெசிவ் டெஸ்டிங் மெஷின் சிடிஎம்,
இப்போ கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பிளேட் இருக்கும், கீழே ஒரு பிளேட் இருக்கும், டிஸ்க் மாதிரி இருக்குது. கீழே ஒன்று மேலே ஒன்று, நடுவில் கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் கம்ப்யூட்டர் பக்கத்தில் இருக்கிறதுல அந்த கேப்பில் தான் we will be placing the stones. இதில் நீங்கள் பார்க்கலாம் மேலே இருக்க பிக்சரில் இந்த ப்ளூ கலர் மெஷினில் கிரே கலரில் ஸ்டோன் தெரியுது. அந்த ஸ்டோன் சைஸ் வந்து 40x40x40 mm. இந்த ஸ்டோன் சைஸ் அந்த ஸ்டோன் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. லோடு ஈக்குவலாக அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக மேலேயும் கீழேயும் ப்ளைவுட் கொடுத்துருக்காங்க. ப்ளைவுடுக்கு பதிலாக நீங்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸும் கோட் பண்ணலாம். ஆனால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் ஒர்க் பண்ணுறது கஷ்டம். அதனால வி மோஸ்ட்லி கோ ஃபார் ப்ளைவுட். இது 2 பீஸ் ப்ளைவுடை வச்சுட்டு மேலேருந்து லோடு கொடுப்பாங்க. லோடு கொடுக்கும்போது அது உடையும் ஒரு பாயிண்டில். தட் இஸ் க்ரஷிங் லோட் டிவைடட் பை ஏரியா வில் கிவ் யூ த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். சம்டைம்ஸ் ரெக்டாங்குலர் ஸ்பெசிமென்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. க்யூப் இல்லாமல் உங்களால் க்யூப் கட் பண்ணி எடுக்க முடியல ஸ்டோனில், அதுக்கு பதிலாக எனக்கு ரெக்டாங்கிள் தான் இருக்குது அப்படின்னா, ரெக்டாங்குலர் பிளாக்கு பிரிக்கு மாதிரிப்பட்ட பிளாக் தான் எனக்கு ஸ்டோனில் கிடைக்கிது அப்படின்னா, க்யூபாக என்னால் கட் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, தென் வி ஷுட் யூஸ் திஸ் ஃபார்முலா. லோட் பை ஏரியா டைரெக்டாக போட முடியாது. வி ஷுட் யூஸ் திஸ் ஃபார்முலா ஷோன் இன் த ஸ்க்ரீன். CC compressive strength is equal to CP divided by 0.778 plus 0.222 divided by into B by H. B na smaller width of the block. rectangle எடுத்தோன்னா ஒரு ரெக்டாங்குலர் பிளாக்ல width இருக்கும், லென்த் இருக்கும், டெப்த் இருக்கும். ஸோ அதான் அந்த லென்த்து தான் H, width தான் B. ஸோ B by H. CPனா என்ன அப்படின்னா லோட் பை ஏரியா. உங்களுக்கு கிடைக்கிற லோட் பை ஏரியா. க்யூபாக இருந்தால், கியூபிக்கல் ஸ்பெசிமெனாக இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணலாம். கியூபிக்கல் ஸ்பெசிமென் இல்லை அப்படின்னா தென் இந்த ஃபார்முலாவில் தான் we should apply and get the corrected compressive strength. And this compressive strength of a stone can vary from நேரமாக பார்த்த மாதிரி 60 to 200 வரலாம். இது வந்து ஒரு பில்டிங் ஸ்டோனாக இருக்கிறப்போ இட் வில் பி ஆல்வேஸ் மேக்ஸிமம் 100க்குள்ளே தான் இருக்கும். Next strength is transverse strength. When you take transverse strength, as I said, நேரமே lateral strength. லேட்ரலாக எவ்வளோ ஸ்ட்ரென்த் அதால் தாங்க முடியுதோ அதுதான் transverse strength. இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டக்ட் பண்ண மாட்டோம். ரொம்ப தேவை இருந்தால் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ டேம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சைடில் தண்ணி இருக்குது, தண்ணியோட லோடு அதிகமாக வரும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தான் we will be testing for transverse strength. lateral load எங்கே அதிகமாக வருதோ அங்கே தான் we will be going for transverse strength. lateralனா ஹரிசாண்டலாக சைட்லேருந்து வரக்கூடிய லோடு. ஸோ இதுக்காக we will be making a rectangular block. cubical block கிடையாது, rectangular block. அதோட சைஸ் வந்து 200 by 50 by 50. width is 200, length is 200, width is 50 and height is 50. எப்படி ஒரு ஸ்பெசிமென் எடுப்போம். So as I said earlier, the test is conducted for dry condition as well as saturated condition. The next ஆக்சுவலாக இந்த எக்யூப்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். I'll show it in the picture. ஓகே, இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற பிக்சரில் தட் இஸ் த கம்ப்ளீட் செட்டப் ஆஃப் த டெஸ்ட். இந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிகாஸ் லேட்ரலாக எவ்வளோ இருக்குதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் செட்டப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் வில் ஹேவ் ஏபி, 2 ராட் இருக்கும், ஸ்டீல் ராட் இருக்கும், ஏபி. இந்த ராடுக்கு வந்து இங்கிலீஷ் அவங்க அந்த டெஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் ராட்ஸ் ஆர் கால்டு பியரிங்ஸ், BEARINGS. பியரிங்ஸ்னால் நீங்கள் வெஹிக்கிள் 2 வீலர் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், 2 வீலர்ஸில் பியரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த பியரிங்ஸ்னால் ராட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ராடிங் தான் A and B. இந்த ஏபி ராட்ஸ்க்கு நடுவில் we will be keeping the sample. சாம்பிள் எப்படி வச்சுருக்காங்க, ஏபின்னு 2 பியரிங் இருக்குது, அப்புறம் ஈன்னு ஒரு பியரிங் மேலே இருக்குது.
இந்த ஏபிஇக்கு நடுவில் தான் சாம்பிளை வந்து ஹரிசாண்டலாக வச்சுருக்காங்க. பிரிக்கு மாதிரி ஒன்று நடுவில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுது பிக்சரில். தட் இஸ் த ஸ்பெசிமென். ஸ்பெசிமென் விச் ஆஃப் சைஸ் 200 by 50 by 50 mm. அந்த ஸ்பெசிமெனை அதில் வைக்கணும். ஸ்பெசிமெனை வச்சுட்டு மேலே இன்னொரு பியரிங் சென்டரில் வைக்கிறோம் இ. அதுக்கு மேலே ஒரு மேலேருந்து லோடு கீழே இறங்குது. மேலே ஒரு பீம் இருக்கும், அந்த பீம்லேருந்து லோடு கீழே இறங்கும். இந்த லோடு வந்து அப்படியே இ பியரிங்க்கு பாஸ் ஆகும். அந்த இ பியரிங்லேருந்து அப்படியே லோடு ஃபுல்லாக பிளாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபுல்லாக லோடு பிளாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த லோடிங் செட்டப் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நடுவில் அப்ளை பண்ணுறோம். ஹரிசாண்டலாக வச்சுட்டு ஸ்பெசிமெனை ஹரிசாண்டலாக வச்சுட்டு சென்டரில் லோடை அப்ளை பண்ணுறோம். ஸோ அது அதுக்கு அந்த லோடுக்கு எவ்வளோ அது ரெசிஸ்ட் பண்ணுதோ அதுதான் அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ த செட்டப் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பியரிங்ஸ் ஏ அண்ட் பி. மேலே 3 பியரிங்ஸ் ஆக்சுவலி. 2 பியரிங் கீழே இருக்குது, ஈங்கிற பியரிங் மேலே இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் வி கீப் த ஸ்பெசிமென். ஸ்பெசிமெனை வச்சுட்டு சென்டரில் லோடை அப்ளை பண்ணுறோம் பை யூஸிங் த பியரிங் இ. அப்போ சிடி எங்கே போச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரூஸ் மாதிரி இருக்கும் சப்போர்ட்டிங் த ஏபியை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்க்ரூஸ் மாதிரி இருக்க சின்ன ராட்ஸ் தான் பியரிங்ஸ் சிடி. ஸோ திஸ் இஸ் அபவுட் த டெஸ்ட். எக்யூப்மெண்ட். இந்த எக்யூப்மெண்ட்டில் லோடு அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி உடையும் ஒரு பாயிண்டில். அந்த உடையிற லோடு தான் எந்த லோடில் அது உடையுதோ இதை வந்து நம்ம அங்கே கிராஜுவேஷன்ஸ் இருக்கும், இது கூட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதில் நமக்கு தெரியும் லோடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, அது உடையுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ யூ கேன் see that in this picture. I will show it on the compressive strength picture. You can see the scales in the இதில் வந்து கம்ப்யூட்டர்லேயே தெரியும். மேலே இருக்கிறதுல மேலே ஒரு கிராஜுவேஷன் வாட்ச் மாதிரி இருக்கும். அந்த வாட்சில் நமக்கு தெரியும் அது என்ன ரீடிங் காமிக்கணும், எவ்வளோ லோடு கொடுக்குறோன்னு காமிக்கும். ஸோ ஏதோ ஒரு லோடு வரும்போது உடையும் ராக்கு. ஸோ அதுதான் லோடுன்னு எடுத்துப்போம், க்ரஷிங் லோடு அப்படின்னு எடுத்துப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு செட்டப் இருக்கும் வாட்ச் மாதிரி. அந்த வாட்சில் காம்பஸ் மாதிரி இருக்கும், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், ஒரு பாயிண்டில் உடையும். அந்த உடையிற லோடு தான் டபிள்யூன்னு சொல்லுவோம். that the load so and the W and length of the specimen that we know நம்ம தான் எடுக்கிறோம் 200 mm எடுக்கிறோம். so length is 200 mm divided by 2 times of B. B is width of the specimen, which is we have taken it as 50 mm, and D is depth of the specimen, which is 50 mm. So இது எல்லாத்தையும் substitute பண்ணிங்கன்னா you'll get the transverse strength. இந்த equationல போட்டிங்கன்னா you'll get the transverse strength or transverse stress. இதே மாதிரி 3 ஸ்பெசிமென் எடுத்து 3ஐயும் உடச்சி இந்த ஃபார்முலாவில் போட்டு கால்குலேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா that gives the transverse strength. 3ஓட ஆவரேஜ் வேல்யூ தான் transverse strength of the stone that we are using. So this is about transverse strength. And the third strength is tensile strength. Okay, it's time. Tensile strength. And when I take tensile strength, as I said, it's elastic materials க்கு தான் tensile strength அதிகமாக இருக்கும். For example, a steel rod. Steel rod is a elastic material. When you take rubber band is a elastic material. Rubber is a elastic material. ஸோ எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு தான் டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸ்டோனுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மினிமமாக இருக்கும், கொஞ்சமாக இருக்கும் அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ வில் see about how to find the tensile strength. Tensile compressive strengthல we took a cubical specimen. Transverse strengthல we took a rectangular block. For a tensile strength we take a cylindrical specimen. சிலிண்டர் மாதிரி எடுப்போம், ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இல்லை ஒரு ஓகே ஒரு வாட்டர் பாட்டில் ஷேப்பில் சிலிண்டர்னால் யூனோ தட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வில் பி டேக்கிங் த ஸ்பெசிமென். இந்த சிலிண்ட்ரிக்கலில் வந்து 3 ஸ்பெசிமென்ஸ் எடுப்போம். And we have diameter and length. Diameter should not be less than
50 mm, minimum 50 mm இருக்கணும் diameter, and the height to diameter ratio is 1:2, that is 2 times of the diameter வந்து கண்டிப்பாக height இருக்கணும். height is equal to 2 times the diameter இருக்கணும் always. So height to diameter ratio should be 1:2. Sorry, diameter to height ratio should be 1:2 ரேஷியோவில் சிலிண்டர் எடுக்கணும். சிலிண்டர் வந்து ரெண்டு கண்டிஷன்லேயும் டெஸ்ட் பண்ணுவோம், சேச்சுரேட்டட் கண்டிஷன், ட்ரை கண்டிஷன், as I said earlier. ஓகே, எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமனை ரெண்டு ஸ்டீல் பிளேட்டுக்கு நடுவில் we should be fixing it. இந்த ஸ்டீல் பிளேட்ஸ் எதுக்கு வைக்கிறோம்? லோட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்காக. நம்ம கியூபிக்கல் ஸ்பெசிமன் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தில் வந்து வி பிளேஸ்ட் ப்ளைவுட் வைக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டீல் பிளேட்ஸ்க்கு நடுவில் வி வில் பி கீப்பிங் த ஸ்பெசிமன். அண்ட் த ஸ்பெசிமனில் லோட் ஷுட் பி அப்ளைட் வெரி ஸ்லோலி. ரொம்ப ஹையாக ஃபாஸ்ட்டாக கொடுக்கக்கூடாது, சடன் லோட்ஸ் கொடுக்கக்கூடாது, வைப்ரேஷன் இருக்கக்கூடாது, ஷாக் கொடுக்கக்கூடாது. லைட்டாக தான் லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். லைட்டாக லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு பாயிண்டில் அந்த ஸ்பெசிமன் உடையிற பாயிண்ட் தான் அதோட மேக்ஸிமம் லோடு. இதே மாதிரி 3 ஸ்பெசிமனில் டெஸ்ட்டு கண்டுபிடிச்சி வி ஷுட் பி டேக்கிங் த ஆவரேஜ். யூ கேன் see the picture here. மேலேயும் கீழேயும் செட்டப் வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலேயும் கீழேயும் ஸ்டீல் பிளேட்ஸ் வைப்போம் ப்ளைவுட்டுக்கு பதிலாக. நடுவில் வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமனை வைப்போம். you can see the lateral view and the side view and the front view பார்க்கலாம் நீங்கள் இந்த பிக்சரில். லெஃப்ட் சைடு இஸ் த ஃப்ரண்ட் வியூ and the right side is the side view of the setup, cylindrical cylinder setup. ஸோ அந்த சிலிண்ட்ரிக்கல் செட்டப்பை பார்க்கலாம். நடுவில் அந்த சிலிண்டரோட சர்க்கிள் தெரியுது, தட் இஸ் த டெஸ்ட் பீஸ். மேலேயும் கீழேயும் ஸ்டீல் பிளேட்டு, மேலேயும் கீழேயும் அந்த மெஷினில் உள்ள ப்ரெஸ்ஸிங் இது இருக்கும். அது ஒரு பாயிண்ட் வரும்போது அது உடையும். ஸோ எந்த பாயிண்டில் உடையுதோ that load is taken as W. And so we substitute in this formula. Tensile strength is equal to 2W divided by pi dl. D-ங்கிறது diameter of the specimen. It should not be less than 50 mm. And length, L is the length of the specimen. Length of the specimen is always 2 times the diameter of the specimen. So if the dia is 50 mm, the length will be 100 mm. So this is about tensile strength. So strength test 3 முடிச்சிருக்கேன். We will see the remaining test in the next class.